Hello everyone. In this video, we'll discuss about a civics lesson, citizens and citizenship. Let's get into the video. ஒரு நாட்டோட ஒரு கவர்மெண்ட்டை பற்றி படிக்கிற அந்த சப்ஜெக்ட் பேர் தான் சிவிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சிட்டிசன் அப்படின்ற வேர்ட் லாட்டின் வேர்டான சிவிக்ஸ்லேருந்து டிரைவ் ஆகிருக்கு. அண்ட் அந்த சிட்டிசன் அப்படின்றதுக்கான மீனிங் சிட்டி ஸ்டேட் ஆஃப் ஏன்ஷியன்ட் ரோம்னு அர்த்தம். சிட்டி ஸ்டேட் சிஸ்டம் டிஸப்பியர் ஆனதுக்கப்புறம் சிட்டிசன்ற வார்த்தையோட மீனிங் மெம்பர் ஆஃப் அ ஸ்டேட் அப்படின்னு வழங்கப்பட்டுச்சு. ஸோ ஒரு ஸ்டேட்டோட சிட்டிசன் அந்த ஸ்டேட்டில் இருக்க எல்லா சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸையும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சிட்டிசன் ஆஃப் அ கண்ட்ரி அந்த கண்ட்ரியோட எல்லா லீகல் ரைட்ஸையும் ப்ரிவிலேஜஸையும் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் அந்த சிட்டிசன் அந்த ஸ்டேட்டோட அந்த கண்ட்ரியோட லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஒபே பண்ணி அவனோட டியூட்டிஸை ஃபுல்ஃபில் பண்ணணும். ஒரு கண்ட்ரி ஒரு சிட்டிசனுக்கு கொடுக்குற ஸ்டேட்டஸ்க்கு பேர் தான் சிட்டிசன்ஷிப். ஸோ சிட்டிசன்ஷிப் அப்படின்ற ஸ்டேட்டஸ் ஒரு சிட்டிசனுக்கு கொடுக்குற லீகல் ரைட் டு லிவ் இன் அ கண்ட்ரி, எவ்வளோ நாள் வேணாலும் அவங்க வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு ஒரு கண்ட்ரி ஒரு சிட்டிசனுக்கு கொடுக்குற லீகல் ஸ்டேட்டஸ் தான் இந்த சிட்டிசன்ஷிப். இப்போது டைப்ஸ் ஆஃப் சிட்டிசனை பற்றி பார்க்கலாம். There are two types of citizen, natural citizen and naturalized citizen. Natural citizenனா பை பர்த்தாவே பிறந்தது எல்லாமே அந்த கண்ட்ரியில் தான் அப்படின்னா அவங்கள நேச்சுரல் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நேச்சுரலைஸ்டு சிட்டிசன்ஸ்னால் வேறொரு கண்ட்ரியில் பிறந்து வளர்ந்து நம்முடைய கண்ட்ரிக்கு வந்து நம்முடைய கண்ட்ரியில் ஒரு சிட்டிசன்ஷிப் பெற்று இப்போது வாழ்ந்துட்டு இருக்கவங்களுடைய பேர் தான் நேச்சுரலைஸ்ட் சிட்டிசன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போது ஒரு சிட்டிசன்ஷிப்பை எப்படி வாங்கலாம் அப்படின்ற பற்றி பார்க்கலாம். நம்ம இந்தியாவில் தி சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 படி 5 ways இருக்குது சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கு. அது பை பர்த், டிசெண்டன்ட், ரெஜிஸ்ட்ரேஷன், நேச்சுரலைசேஷன் அண்ட் இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. இந்த 5 ways மூலயமா ஒருத்தர் சிட்டிசன்ஷிப் வாங்கலாம். ஃபர்ஸ்ட் பை பர்த் 26 January 1915 1 July 1987 வரைக்கும் பிறந்த எல்லாருமே இந்தியன் சிட்டிசன்ஸ் தான். அவங்களுடைய பேரண்ட்ஸ் எந்த நேஷ்னாலிட்டி இருந்தாலும் இந்தியாவில் பிறந்த 26 January 1915 1 July 1987 வரைக்கும் பிறந்த எல்லாருமே இந்தியன் சிட்டிசன்ஸ் தான். அண்ட் 1 July 1987 அப்புறம் இந்தியாவில் யார் பிறந்திருந்தாலும் அவங்க பிறக்கிற டைம் அப்போது அவங்களுடைய பேரண்ட்ஸ் இந்தியன் சிட்டிசனாக தான் இருந்திருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த பிறந்தவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் அப்படின்ற ஸ்டேட்டஸ் வழங்கப்படும். 3 December 2004 அப்புறம் பிறந்தவங்கள அவங்களுடைய பேரண்ட்ஸ் ஒருத்தர் இந்தியன் சிட்டிசனாகவும் இன்னொருத்தர் வேறு ஏதோ ஒரு நாட்டோட மைக்ரெண்ட்டாகவும் இருந்தாலும் அந்த 3 December 2004 அப்புறம் பிறந்தவங்க இந்தியன் சிட்டிசன்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் வே தி டிசென்ட். ஒருத்தர் 26 January 1915 10th December 1919 பிறந்திருந்தா அதுவும் இந்தியாவோட அவுட் சைட் இந்தியா இல்லாத மற்ற கண்ட்ரீஸில் பிறந்திருந்தா அவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன் பை டிசென்ட் அப்படின்ற சிட்டிசன்ஷிப் வழங்கப்படும். எப்போனா அவங்களுடைய ஃபாதர் அவங்களுடைய டைம் ஆஃப் பர்த் அப்போது இந்தியன் சிட்டிசனாக இருந்திருக்கணும். அப்படி இருந்திருந்தால் அவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வழங்கப்படும். அதே மாதிரி 10th December 1992 அப்புறம் அவுட் சைட் இந்தியாவில் பிறந்திருக்கவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன் எப்போ வழங்கப்படும்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ் போத் மதர் அண்ட் ஃபாதர் இந்தியாவோட சிட்டிசனாக அவங்களுடைய டைம் ஆஃப் பர்த் அப்போது இருந்திருக்கணும். அப்படி இருந்திருந்தால் அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் வழங்கப்படும். அண்ட் 3 December 2004 இந்தியாவுக்கு வெளியில் பிறந்த யாருக்குமே சிட்டிசன் ஆஃப் இந்தியா பை டிசென்ட் அப்படின்ற சிட்டிசன்ஷிப் வழங்கவே படாது. அன்லெஸ் அவங்களுடைய பர்த்தை இந்தியன் கான்சுலேட்டில் அவங்க பிறந்ததுலேருந்து 1 yearக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன் பை டிசென்ட் அப்படின்ற சிட்டிசன்ஷிப் வழங்கப்படும். அப்படி ரிஜிஸ்டர் பண்ணலைன்னா அவங்களுக்கு அந்த சிட்டிசன்ஷிப் கிடையாது. இப்போது தேர்ட் வே பை ரிஜிஸ்ட்ரேஷனை பற்றி பார்க்கலாம். ஒரு பர்சன் இந்தியாவோட ஆரிஜினாக இருந்து அவங்களுடைய வம்சாவளி அவங்களுடைய பாரம்பரியம் இந்தியாவாக இருந்து வேறு ஒரு கண்ட்ரியில் அவங்க ரிசைட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க இந்த பை ரிஜிஸ்ட்ரேஷன் சிட்டிசன்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இப்படி இந்தியாவோட ஆரிஜினாக வச்சு வேறு நாட்டில் ரெசிடெண்ட்டாக இருக்கிறவங்க இந்தியா சிட்டிசன்ஷிப் பெறணுன்னா அவங்க 7 years இந்தியாவில் ரிசைட் பண்ணணும். அண்ட் 7 years அவங்க இந்தியாவில் வாழ்ந்தாங்கன்னா அவங்க இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் வெளிநாட்டுக்காரங்க நம்ம ஊர் ஆளுங்களை நம்ம இந்தியாவில் இருக்கிற ஆளுங்களை கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க இங்கே 7 years இந்தியாவில் ரிசைட் பண்ணி அண்ட் அதுக்கப்புறம் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு அவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்து தி 4th வே பை நேச்சுரலைசேஷன்னா என்னன்னு பார்க்கலாம்.
சென்ட்ரல் கவர்மெண்ட் யாருக்கு வேணாலும் சர்டிஃபிகேட் ஆஃப் நேச்சுரலைசேஷன் அப்படின்னு வழங்கலாம். ஆனால் அதுக்கு அவங்களுக்கு சில குவாலிட்டிஸ் இருக்கணும். அது என்னென்ன குவாலிட்டிஸ்னால், அந்த பர்சன் வேறு எந்த ஒரு கண்ட்ரியோட சிட்டிசனாகவும் இருக்கக்கூடாது. முக்கியமாக அந்த கண்ட்ரிஸ் இந்தியன் சிட்டிசன்ஸை அவங்களுடைய நாட்டில் சிட்டிசன்ஷிப் தேடி போய் கேட்டால் அவங்க அதுக்கு இல்லைன்னு சொல்லாத கண்ட்ரி தான் இருக்கணும். அண்ட் அந்த பர்சன் முன்னாடி எந்த நாடோட சிட்டிசனாக இருந்தாரோ அந்த நாட்டோட சிட்டிசன்ஷிப்பை அவர் கேன்சல் பண்ணணும். அண்ட் அவங்க இந்தியாவில் ஆல்ரெடி தங்கி இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வேலை பார்த்துருக்கணும். 12 months பீரியட்குள்ளே அவங்க வேலை பார்த்துருக்கணும். அண்ட் அந்த பர்சனுக்கு குட் கேரக்டர் இருக்கணும். அண்ட் 8th ஷெட்யூல் கான்ஸ்டிடியூஷனில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க 22 லாங்குவேஜஸில் ஏதாவது ஒரு லாங்குவேஜில் அவங்களுக்கு அடிக்குவேட் நாலேஜ் இருக்கணும். அப்படி இருந்தால், இந்த குவாலிட்டிஸ் எல்லாமே இருந்தால் அந்த பர்சனுக்கு பை நேச்சுரலைசேஷன் அப்படின்ற சிட்டிசன்ஷிப் வழங்கப்படும். தி லாஸ்ட் வே பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. இதில் என்ன இருக்குன்னா, இப்போ ஏதாவது ஒரு ஃபாரின் டெரிட்டரி நம்ம இந்தியாவோட ஜாயின் ஆச்சு அப்படின்னா, தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த டெரிட்டரியில் இருக்கிற சிட்டிசன்ஸ் யார் யாரெல்லாம் இந்தியன் சிட்டிசன்ஸ் ஆகலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. அண்ட் அந்த பர்சன்ஸ் எல்லாரையுமே ஒரு டேட்டுக்கு முன்னாடி நோட்டிஃபை பண்ணி அவங்கள இந்தியன் சிட்டிசன்ஸாக ஆக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பாண்டிச்சேரி இந்தியாவோட பார்ட்டாக ஆகும்பொழுது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சிட்டிசன்ஷிப் ஆர்டரை 1962 அப்போது பாண்டிச்சேரிக்கு இஷ்யூ பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் தான் அந்த 5 ways டு கெட் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா. இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் ஃபார் தி ஃபர்தர் அப்டேட்ஸ். Do not forget to subscribe and like. I'll see you in the next part. Thank you.